பாருங்க, இது வந்து கறி மிளகாய். இதில் தான் பால்கறி செய்ய போகிறோம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வீடியோ பாருங்க. கறி மிளகாய் வந்து நாங்கள் குழம்புகளுக்கு, மீன் குழம்புகளுக்குலாம் போடுறோம். நாங்கள் அப்போக்கெல்லாம் கொஞ்சம் இப்படி இந்த பாதியாக வெட்டி போட்டு ரெண்டாக்கி போட்டு போடலாம். பாருங்க, ஒரு இந்த மாதிரி சைஸில் வெட்டுவோம். இந்த நடுவு இருக்கிற இதை வந்து எடுத்துடுவோம். பாருங்க, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுக்க பால்கறிக்கு நல்லா இருக்காது. நம்மளா பால்கறிக்கு பச்சை மிளகாய் சேர்க்கிறது. ஆனால் இந்த இதுக்கு வந்து நாங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க இல்லை. ஏன்னா இதுலேயே உரைப்புத்தன்மை இருக்குது. ஆனால் ஒரு மிளகாய் ஒரு அந்த பச்சை மிளகாயோட வாசனைக்காண்டி போட போகிறோம். நீங்கள் விரும்பினா சேருங்க, இல்லைன்னா விடலாம், சேர்க்காம விடலாம். ஏன்னா இதுலேயும் ஒரு உரைப்புத்தன்மை இருக்குது. ஒரு மிளகாய் போட்டால் கறி கொஞ்சம் பச்சை மிளகாயோட பால்கறிக்கு பச்சை மிளகா போட்டு வர வாசனை வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, நார்மலாக நீங்கள் கத்திரிக்காய் பால்கறி வைக்குமா போல் தான் இதுவும் கூட்டி வைக்கிறது தான். பாருங்க, மிளகாயும் என்னடா கறி மிளகாயில் பால்கறி என்றும் சில பேர் யோசிப்பீங்க. நல்லா இருக்கும். அசைவ கறிகளோடு சாப்பிட்றதுக்குலாம் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோன்னா அதையும் அதில் சேர்ப்போம். 2 பச்சை மிளகா எடுத்துனாங்க. ஆனால் 2 போடையில் 1 தான் போட போகிறேன். தண்ணி சேர்ப்போம். தண்ணி கலக்கப்படாங்க. ஏற்கனவே கொஞ்சம் தண்ணித்தன்மை உள்ள மரக்கறி. ஆனபடியாக மிளகாய் கொஞ்சம் அரைக்கப் அளவில் தண்ணி விட்டுக்கலாம். பார்த்து தேவையான பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் பால் விடணும். பால்கறி இன்றைக்குள்ள உப்பு சேர்க்கிறேன். மூடி விடுவோம். பாருங்க, கொஞ்சம் தண்ணி தான் விட்டேனால், ஆனால் நிறைய தண்ணி வந்திருக்குது. ஏன்னா மிளகாயில் நிறைய தண்ணி இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ பிரட்டி விடுவோம். கந்தரா, கறி மிளகாய் நாங்கள் எந்த நேரத்துக்கு பாவிக்கிறோம் சொல்லுங்கள். ஊர்லேயே சரி குழம்புக்கு சேர்த்து வைக்கிறாங்க. ஆமாம், மீன் குழம்புக்கு போடலாம். மற்றது முருங்கைக்காய், கத்திரிக்காய் குழம்புக்குலையும் கறி மிளகாய் சேர்க்கலாம். கணக்காக போடக்கூடாது. 2 மிளகாய் 2-3 மிளகாய் போடிக்கலாம். நல்லா இருக்கும். என்ன சாம்பாருக்கு நல்லா இருக்கும். இப்போ பால்கறி இன்னும் நல்லா இருக்கும். மீன் கறியோட சாப்பிடுறீங்க. ஸோ இன்றைக்கு நாங்கள் மீன் குழம்பு வச்சுருக்கிறோம். அதுக்கு தான் இந்த பால்கறி சமைக்கிறோம். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. இந்த கறி மிளகாய் பால்கறி செய்யலைன்னு சொன்னால் ஒருக்கா சமைச்சு பாருங்க. நல்லா இருக்கும். காரமாக இருக்கும். கொஞ்சம் காரமாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். அது எல்லா மிளகாயும் காரம் இல்லை. இப்போ வர மிளகாயில் காரமே இல்லை. நல்லா இருக்கும். அவிஞ்சிட்டு பாருங்க. இந்த கறி மிளகாய் வந்து நீங்கள் மசிக்க தேவையில்லை. இப்படியே இந்த மாதிரி இருந்தால் ஓகே. துண்டு துண்டு இருக்கிற நல்லா இருக்கும். நாங்கள் அந்த தோலை வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிடைகள் தோல் வந்தேன்னு சொன்னால் சரி. இப்போ நாங்கள் இதுக்கு பால் சேர்க்க போகிறோம். இது கறி மிளகாய் வந்து மசிச்சு பால்கறி ஆக்க தேவையில்லை, மசிக்க தேவையில்லை. இப்படியே விடலாம். அது தானாகவே அவிஞ்சி வர்ற இது ஓகே இருக்கும். இப்போ நான் இந்த கறிக்கு தேவையான பால் சேர்க்கிறேன். இது வந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள இது சமைச்சிடலாம். 10 நிமிஷமே காணும் நினைக்கிறேன். கொஞ்சம் ரெடி பண்ணத்தான் ஒரு 5 நிமிஷம் தேவை. மறுபடி 10 நிமிஷம் காணும். குயிக்காக ஒரு பால்கறி வைக்கணும்னு சொன்னால் இந்த பால்கறி வைக்கலாம். இப்போ நாங்கள் இது கொதிச்சு வர இறக்க போகிறோம். இறக்கிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு தேசிக்காய் அப்படி கொஞ்சமாக சேர்த்தா சரி. பாருங்க, பாலெல்லாம் கொதிச்சுட்டு இப்போ நான் இறக்க போகிறேன். இறக்கிறதுக்கு முதல் கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம். பாருங்க, வித்தியாசமான சுவையாய் இருக்கும். சோத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ணி விடுவோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. இப்போ நாங்கள் அந்த இது சிலவில் அந்த ஸ்கின் வரும். அது நாங்கள் சாப்பிட்றதுலேயே எடுக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, டேஸ்ட் பார்ப்போம். நல்லா இருக்கும் பால்கறி. உரைப்பில்லை சென்ற இந்த மிளகாய் நல்லா இருக்கும். மீன் குழம்பும் கறி மிளகாய் பால்கறியும் இந்த மத்தியானம் ஒரு பிடி தான். இதே சந்திர நாங்கள் பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கொஞ்சமாக தேசிக்காய் விடுவோம். கிழக்க தேவையில்லை. இதுக்கு வந்து கொஞ்சமாக விட காணும்.
ஓகே, சூட்டோட பால் கறிகளுக்கு தேசிக்காப்பில் விட்டோம்னா அந்த பால் திரைஞ்சிரும். அதுக்காண்டி சூட்டோட விடுறது இல்லை. பாருங்கள், சுவையான கறி மிளகா பால் கறி குயிக்காக சமைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உறவுகளே, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்தும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுவை என்பது அளவற்றது. நன்றி, வணக்கம்.